ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிச்சிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிசி எடுத்தாலும் டெட் எடுத்தாலும் இந்த யூனிட்லேருந்து கட்டாயமாக, அதாவது இந்த லெசன்லேருந்து கட்டாயம் ஒரு கொஷினாவது 2 கொஷினாவது 3 கொஷினாவது வராமல் இருக்காது. ஸோ கட்டாயம் இந்த டாப்பிக்கை விட்டு அந்த கொஷின் இருக்காது. ஏன்னா கொஷினில் கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் இருக்கும். அமிலங்கள் மற்றும் காரங்கள்னாவே அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக், ஒரு சூப்பரான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் நம்ம 3 கொஷின் 4 கொஷின் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ 4 மார்க் இருக்கிற இந்த கொஷினை நம்ம விட்டுறவே கூடாது. வாங்க இந்த யூனிட்டை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சும்மா வளவலன்லாம் பார்க்கணும். எது படித்தா இந்த கட்டாயம் வரும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அதை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமிலம் என்ற சொல்லானது, ஃபர்ஸ்ட் கொஷின், அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள்படும். ஆமாம், அமிலம்ங்கிறதுக்கு புளிப்புன்னு பொருள். அது அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருவிக்கப்படுது. இதுலேருந்து கேள்வி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அமிலம் என்ற சொல்லானது டேஸ் என பொருள்படும் கேட்பாங்க. அப்போ அமிலம் புளிப்பு அப்படிங்கிற பொருள். ஸோ இது ஒரு கொஷின். அடுத்து எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்பாங்க. அமிலம் அப்படிங்கிற சொல் எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டால் அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இந்த 2 கொஷினுமே ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமிலங்கள் இருக்கு இல்லையா, இது பேர் என்ன, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இப்போ இதுக்கு நம்ம சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவோம்னா HCl. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்பாங்க. இப்போ சல்ஃபியூரிக் அமிலத்தோட பேர் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா H2SO4. ஓகேவா? இது என்னது, சல்ஃபியூரிக் அமிலத்தோட பெயர்கள். அதே மாதிரி அடுத்து நைட்ரிக் அமிலம்னா என்ன எழுதுவோம், HNO3. இதெல்லாம் கொஷின் அடிக்கடி வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எப்படி எழுதுவோம், சல்ஃபியூரிக் அமிலத்தை எப்படி எழுதுவோம், நைட்ரிக் அமிலத்தை எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன பேர்கள்ங்கிறத அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, சல்ஃபியூரிக் அமிலம் H2SO3. இது அடிக்கடி வந்திருக்குது. H2SO3 சல்ஃபியூரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் HNO3 இதுவும் வந்திருக்கு. ஸோ இது நம்ம இம்பார்ட்டனாக இப்போ இதுலேருந்து ஒரு கொஷினாவது கண்டிப்பாக வரும். ரொம்பவே முக்கியமானது எப்பயுமே இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கூனியஸ், ஓகேங்களா, அர்கூனியஸ் அவர் அர்கூனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன் வச்சிருக்காரு. அவரோட கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை வேதிப்பொருளாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ H+ அயனிகள் H3O+ அயனிகளை வேதிப்பொருளாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இது கட்டாயம் ஒரு கொஷின். எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. இது கட்டாயம் கொஷின். நல்லா படிச்சுக்கோங்க. சிட்ரிக் அமிலத்தோட உணவு பெயர், அமிலத்தின் பெயர் இது அதோட உணவுப் பொருள். சிட்ரிக் அமிலத்துக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆரஞ்சில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. ஓகே, ஆரஞ்சு அப்படின்னா சிட்ரிக் அமிலம். லாக்டிக் அமிலம் தயிர், லாக்டிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். ஆப்பிள் மாலிக் அமிலம். புளி டார்டாரிக் அமிலம். ஓகேங்களா? இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆரஞ்சு சிட்ரிக் அமிலம் எப்படின்னா 6 பேத்துக்கு சீட் இருக்குது. இப்போ ஆரஞ்சு சிட்ரிக் அமிலம். ஓகேங்களா? தயிர் ஒரு பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா அதை லாக் பண்ணி வைக்கணும். அந்த பாத்திரத்தை இல்லைனா கீழே ஊற்றிடும் தயிர். அதனால் தயிர் லாக்டிக் அமிலம். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி சாப்பாடு ஆக்கியாச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, அதனால் தக்காளி சாப்பாடு ஆக்கியாச்சா அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா? வினிகர் அப்படின்னா, வினிங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் அசிங்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். வினி கொஞ்சம் அசிங்கமாக இருக்காங்க, அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஆப்பிள் மாவுமா இருக்குது, அதனால் மாலிக் அமிலம். ஓகேங்களா? புளி நாராக இருக்குது, அதனால் நார் டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாராக இருக்கிறனால டார்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், சிட்ரிக் அமிலம் அப்படின்னா ஆரஞ்சு, தயிர் லாக் பண்ணும், அதனால் லாக்டிக் அமிலம். தக்காளி தக்காளி சாப்பாடு ஆக்கிட்டியான்னு கேட்பாங்க, அதனால் ஆக்சாலிக் அமிலம். வினிகர்னு ஒரு பொண்ணு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா, அதனால் அசிட்டிக் அமிலம். ஆப்பிள் மாலிக் மாவுமா இருக்குது, அதனால் மாலிக் அமிலம். புளி நாராக இருக்குது, அதனால் டார்டாரிக் அமிலம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸுக்காக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, இதில் நம்ம படித்தது இல்லாமல் என்ன இருக்குன்னா, தக்காளி இருக்குது, திராட்சை இருக்குது, பால் பொருட்கள் எல்லாமே லாக்டிக் அமிலம்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா எறும்பு ஃபார்மிக் அமிலம். எறும்பு லைன் ஃபார்ம் பண்ணி போகும், அதனால அது ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா? எறும்பு ஃபார்மிக் அமிலம். மற்றபடி இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு படித்து முடிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொழிற்சாலையில் அமிலங்கள் செயற்கையாக உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, இந்த அமிலங்களை கனிம அமிலங்கள் சொல்லுவோம். தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகிற அமிலங்கள் கனிம அமிலங்கள். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன எடுத்துக்காட்டுனா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இது முன்னே பார்த்தோம்லையா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். இது எல்லாமே பல வகையான வகைப்படுத்தப்பட்ட இயலும். இதெல்லாம் இந்த பல வகையில் வகைப்படுத்தப்பட்ட இயலும். இந்த அமிலங்களோட பண்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அமிலங்கள்னா புளிப்பு சுவை கொண்டது, அமிலங்கள் நிறமற்றவை. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே,
இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு முக்கியமான கொஷின்ஸ் இப்போ வந்துருச்சு. என்ன அப்படின்னா அமிலங்கள் வந்து என்ன தன்மை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும். இது வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. ஓகேங்களா, ரொம்ப அரிக்கும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையில் உள்ள அமிலங்கள் என்ன அப்படின்னா பென்சாயிக் அமிலம். இது கேட்குற கொஷின். ஓகேங்களா, ஸோ திண்ம நிலையில் உள்ள அமிலங்கள் பென்சாயிக் அமிலம். திண்மம் வந்து ஒரு பெண்ணை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கெட்டியாக, பெண்ணு வந்து நல்லா மேலே வந்து கெட்டியாக இருக்கும். திண்மம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், திரவ நிலையெல்லாம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ திண்மம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா பெண் வந்து கெட்டியாக இருக்கும், பென்சாலிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, திண்மநிலை. ஓகேங்களா, இப்போ அமிலம் எப்படி நிறங்காட்டி இருக்குன்னா அமிலமோட நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுது. எப்படின்னா நீல லிட்மஸ்தால சிவப்பாகவும் சிவப்பு கலரை மாற்றுது, மெத்திலி ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றுது. ஓகேவா, இப்போ அமிலங்கள் நீலத்தால சிவப்பாகவும் ஆரஞ்சு கலரில் கருதி சிவப்பாகவும் மாற்றும். அமிலங்கள்னாவே நீலத்தை சிவப்பாக மாற்றுது. ஓகேங்களா, இப்போ அமிலங்கள் வந்து நீரில் நன்கு கரைகின்றன. நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துது, அந்த நீர்க்கரைசல் வந்து மின்சாரத்தையும் கடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்ன? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HClன்னு சொல்லுவோம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றுகிறது. ஓகேங்களா, நம்ம வயிற்றில் சுமக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். வயிறு வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்குது, வயிறு வந்து நிறையா நீளமாக இருக்கும் இல்லையா, அப்போ ஹைட்டு, அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் பண்புகள். இது உலோகங்களோட வினைப்புரிந்து என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலமோ சல்ஃபியூரிக் அமிலமோ சேர்ந்து, அதாவது சல்ஃபியூரிக் அமிலத்தை, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள், சல்ஃபியூரிக் அமிலத்தோட இன்னொரு பேர் வந்து கந்தக அமிலம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்ஃபியூரிக் அமிலத்தோட இன்னொரு பேர் கந்தக அமிலம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஸோ வந்து லிப்ரலாக ஒரு தட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்கள் மீது வெலீரியம் என்ற உலோகம், அதாவது வெலீரியம்னா ஈயம். ஓகேங்களா, அப்படிங்கிற உலோகம் பூசப்படுது. இந்த பூசவில்லைன்னா உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரத்தில் உள்ள தாமரத்தோடு சேர்ந்து உணவை வந்து நஞ்சாக்கிவிடும். அதனால் வெலீரியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து காட்டுகிறது. இதனால் நஞ்சாவதை தடுக்குது. அதனால் அமிலம் நஞ்சாவதை தடுக்குது. அப்போ பாத்திரங்களுக்கு பூசுறது என்னென்னா பித்தளை பாத்திரம், காப்பர் பாத்திரத்துக்கெல்லாம் நம்ம என்ன பூசுகிறோம்? வெலீரியம். ஓகேங்களா, அதை வந்து ஈயம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி, அமிலங்களோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ வயிற்றில் சுரக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு பார்த்தோமா, அது என்னது? HCl. அது வந்து உணவுப் பொருட்கள் செரிமானத்துக்கு பயன்படுது. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க வினிகர், அசிட்டிக் அமிலம். வினிகரோட பேர் என்ன? அசிட்டிக் அமிலம்னு பார்த்தோமா, ஸோ அசிட்டிக் அமிலம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களில் கெட்டு போகாமல் இருக்கிறது பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலம் என்ன நிலையில் இருக்கும்? திண்ம நிலையில் இருக்கும். திண்ம நிலையில் இருக்க பொருட்கள் பென்சாயிக் அமிலம் சொல்லுவோம். குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புகள் பயன்படுகின்றது. இந்த சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சல்ஃபியூரிக் அமிலத்தை என்ன சொல்லுவோம்னா வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். முன்ன பார்த்தோம் இல்லையா, ஸோ H2SO4 தான் சல்ஃபியூரிக் அமிலத்தோட பேர். அதுதான் வந்து வேதிப்பொருட்களோட அரசன் சல்ஃபியூரிக் அமிலம், அதோட பேர் H2SO4. ஓகேங்களா, அதோட வந்து சயின்டிஃபிக் இதாக எழுதுவோம் இல்லையா, H2SO4. இப்போ சல்ஃபியூரிக் அமிலம் என்ன சொல்லுவோம்? வேதிப்பொருட்கள் அரசன். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்ட கொஷின், ஸோ யாருமே மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது மிக சிறந்த நீக்கியாகவும் பயன்படுது. சலவை சோப்புகள், வண்ணப்பூச்சிகள், இது எல்லாத்துலேயுமே இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், இந்த மாதிரி சல்ஃபியூரிக் அமிலம் இது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா முக்கிய ஆய்வக காரணிகளாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டண்டானது என்ன வந்துருச்சு அப்படின்னா DNA, அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. DNA அப்படின்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். ஓகேவா, டிக்கு ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். அதே மாதிரி RNAக்கு வந்து தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலம். RNA ரிபோ நியூக்ளிக் அமிலம். RNA இதுக்கு மூணுமே கரெக்டாக வந்துடும். ரிபோ ஆறு, நியூக்ளிக் N, அமிலம் இது வந்துடும் ஏ. ஸோ ஆனால் டிஎன்ஏக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்சி ரிபோ, அது வந்து அந்த ஏவை மட்டும் அதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். டிஎன்ஏ டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம், RNAனா ரிபோ நியூக்ளிக் அமிலம். இதில் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரலாம், இம்பார்ட்டண்டானது, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கு போகலாமா? ஊறுகாயில் ஊறுகாய் வினிகர் அசிட்டிக் அமிலம் சொல்லலாம், வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதனால் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கின்றன. ஓகேங்களா, ஊறுகாயில் என்ன இருக்கும்? ஒன்று வினிகர் இருக்கும், அசிட்டிக் அமிலம், இல்லைன்னா வந்து பென்சாயிக் அமிலம் இருக்கும், அதனால அது கெட்டு போகாமல் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காரங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அமிலங்கள் பார்த்தோம். அமிலங்கள்லாம் என்னென்ன பண்ணோம்? அமிலங்கள் திண்ம நிலையில் இருக்கிறது பென்சாயிக் அமிலம்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தோம். அமிலங்கள் வந்து நீல லிட்மஸ்தால சிவப்பு நிறமாக மாற்றுறது, ஆரஞ்சு நிற லிட்மஸ்தால சிவப்பு நிறமாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம். அமிலங்கள் வந்து நம்ம கரையும் தன்மை கொண்டது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே பார்த்தோம். இப்போ காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அமிலத்துக்கும் காரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். காரங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காரங்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீரில் கரையும் காரங்கள் அல்கலீல்கள் என்று அழைக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். நீரில் கரையும் காரம் எப்படி கரையும்னா அல்கலீல்கள். காரம் கரையும், அது எப்படி? அல்கலீல்கள்னு பேர். ஓகேங்களா, இது எப்படி தான் ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஷார்ட்டாக ஒன்று சொல்லணும்னா இப்போ காரத்தை அள்ளி போட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நீரில் வந்து காரம் அள்ளி போட்டாங்க, நீரில் காரத்தை அள்ளி போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி எல்லாமே நீரில் அதிக அளவில் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீரில் கரையும் காரங்களை நம்ம அல்கலில்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த அல்கலில்கள் எப்படின்னா சில இது காரங்கள் வந்து சில அயனிகள் வந்து நீரில் போட்டால் வந்து அது வந்து அயனிகளை தருவதில்லை, அதனால சில வேதி சேர்மங்கள் அது என்னென்ன அப்படின்னா, ஆனாலும் அது காரம் தான். அது என்ன காரம் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, சால்சியம் கார்பனேட், இந்த கார்பனேட் இருக்கிறதெல்லாம் வந்து அயனிகளை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது காரத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ வேதிப்பொருள் பார்த்துக்கோங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா MgOH2. ஓகேங்களா. மெக்னீஷியம் ஃபார்மம் பொருட்களில் இருக்குது. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH, அது சலவை சோடா. இதெல்லாம் வந்து முக்கியமானது. சலவை சோப்பு அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ சோடியம்னா அது Na சொல்லுவோம், OH. ஓகேங்களா. ஹைட்ராக்சைடு அப்படி. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைடுக்கு வந்து HO நீங்கள் நினச்சிக்கலாம், OH இது தலைகீழாக திருப்பி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ அம்மோனியம் ஹைட்ராக்சைடுனா ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அந்த கரைசல் இருக்கு இல்லையா, அதை வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம்னா NH4, அம்மோனியம்னா NH4, OH வந்து ஹைட்ராக்சைடுக்கு. அப்போ வந்து இது வந்து ஈஸியாக வச்சுக்கோங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH2. ஓகேங்களா. அடுத்து வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா KOH, இது வந்து சோப்பு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்புக்கு பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து சுண்ணாம்பில் கால்சியம் சத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சோப்பில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் Na2CO3, இதனால் பார்த்துக்கோங்க. சோடியம் கார்பனேட் Na2CO3 சலவை சோடா எனவும், சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சமையல் சோடா எனவும் பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் சலவை சோடா, இது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா வரும். பண்புகள், காரத்தோட பண்புகள். காரங்கள் வந்து திண்ம நிலையில் காணப்படுகின்றன. சில காரங்கள் திரவ நிலையிலும் இருக்குது. காரம் திண்ம நிலையிலையும் இருக்கும், திரவ நிலையிலையும் இருக்கும், ரெண்டு நிலையிலையும் இருக்கும். எடுத்துக்காட்டுగా அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து காரத்தோட ஒரு இது. அடுத்து வந்து திரவ ஊடகங்களில் உள்ள போது காரங்கள் இதில் வந்து காரங்கள் கசப்புத்தன்மை கொண்டவை. முக்கியமானது என்னென்னா அரிக்கும் தன்மை இதுலேயும் இருக்குது. ஸோ காரங்கள் வந்து இதில் இம்பார்ட்டண்டான கொஷின் வந்துருச்சு பாருங்கள். இப்போ காரங்கள் வந்து காரங்கள் வந்து நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றம். எப்படி சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகும். இது ரொம்பவே முக்கியம், இது நம்ம குழப்பம், நம்மளுக்கு நல்லாவே இது குழப்பம். அமிலம் வந்து அமிலம் வந்து நீளமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக ரெட்டு மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. புளிக்கிறத ரெட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது, ஆரஞ்சு சிவப்பாக. அமிலம்னாவே சிவப்பாக மாற்றுறது, அமிலம் சிவப்பாக மாற்றும். அமிலம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், அமிலம் சிவப்பாக மாற்றுது. ஆனால் இந்த காரம் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றிடுது. அமிலத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா, காரம் உங்களுக்கு குழப்பாது. அமிலம் வந்து எல்லாத்தையும் சிவப்பாக தான் மாற்றும். என்னத்த நீளத்தையும் ஆரஞ்சு கலரையும் சிவப்பாக மாற்றுது. அதுவே வந்து காரம் வந்தோம்னா சிவப்பு லிட்மஸால் அது நீளமாக மாற்றும். அப்புறம் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாக மாற்றணும். ஃபினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாற்றும். காரம் 3 விதமாக இருக்கும். காரம் எல்லாத்துலேயுமே அதிகம். அப்போ 3 இதில் அதிகம். சிவப்பை வந்து நீலம், அப்போ வந்து மெத்தில் ஆரஞ்சை மஞ்சள், ஃபினாப்தலினில் என்ன கலராக மாற்றுது, இளஞ்சிவப்பு. ஓகேங்களா. ஃபினாப்தலினில் இளஞ்சிவப்பு, ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு, 3 விதமாக மாற்றுது. ஆனால் வந்து அமிலமில் 2, காரத்தில் 3 விதமாக மாற்றுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு தாட்டி உங்களுக்கு நான் வந்து இதையும் சொல்கிறேன், நல்லா அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள். அந்த வேதியியல் பண்புகள் நமக்கு ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு த்ரூ நீங்கள் என்ன படிச்சுக்கலாம், இல்லைன்னா அதுலேருந்து ரொம்பலாம் கொஷினில் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தன்மைகளை பண்புகளை கொண்டிருந்தாலும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஒத்து போகுது அப்படின்னா, இது வந்து இயற்கையிலேயே அரிக்கும் தன்மை கொண்டவை, நீரில் கரையும் அயனியாக்குகின்றன, நடுநிலையாக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரூ பண்ணால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. அமிலம் வந்து H+ அயனிகளை கொண்டிருக்கும், தருது. அதே மாதிரி காரம் OH அயனி, இது H+, இது OH. இது வந்து புளிப்பு சுவையுடைய அமிலம். ஆனால் காரம் கசப்பு சுவையுடையது. அமிலம் புளிக்கும், காரம் கசக்கும். ஓகேங்களா. அடுத்து சில அமிலங்கள் திடநிலையில் இருக்கும், ஆனால் பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் காணப்படுகிறது. சில அமிலங்கள் தான் திடநிலையில் இருக்கும், மேக்ஸிமம் திண்மநிலையில் கூட இருக்கலாம். ஆனால் காரங்கள் வந்து ஃபுல்லாக திடநிலையில் தான் இருக்குது. அமிலங்கள் இது பார்த்தோம்ல, நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது, காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்று. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து காரங்களோட பயன்கள் என்னென்னா, குளியல் சோப்பு தயாரிக்க வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. இது காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுது. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு, வெள்ளை அடிக்கணுமா கால்சியம், சுண்ணாம்பில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு பார்த்தோம்னா வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு த்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நடுநிலையாக்கும் வினை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தாட்டி பார்த்தோம்னா போதும். அமிலம், காரம், உப்பு, இது இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து வந்து குளவி கொட்டுதல் பார்த்திங்கன்னா அதில் அல்கலி அப்படிங்கிற காரப்பொருள் இருக்குது. குளவி கொட்டுதல்னா நம்ம வந்து உடம்புக்குள்ளே என்ன போகுதுன்னா அல்கலி அப்படிங்கிற ஒரு காரப்பொருள் ஏற்படுது, இதனால் நடுநிலையாக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம குளவி கொட்டும் போது இந்த காரப்பொருள் மூலம் நமக்கு இந்த இது ஏற்படுது. இதனால் வினிகரை பயன்படுத்தணும். அப்போ குளவி கொட்டும் போது நம்ம என்ன பயன்படுத்தணும், வினிகர். ஸோ அதுதான்.
நிறங்காட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஷின் கேட்கலாம். நிறங்காட்டி என்பது அமிலகார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருளாகும். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த நிறங்காட்டி பயன்படுது. இயற்கை நிறங்காட்டி என்பது இயற்கை மூலத்தனத்திலிருந்து, அதாவது இயற்கை மாதிரி இருக்க வேதிப்பொருட்கள் மூலம் பெறப்படுது. எப்பவுமே அமிலம்னா சோப்பாக மாற்றும். அதே மாதிரியே சோப்பு லிட்மஸ் தாள் வந்து காரக்கரசலை நீளமாக மாற்றுது. இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்னாப்தலைன். ஃப்னாப்தலைன் வந்து ஒரு நிறமற்ற சேர்மம். இது வந்து இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. என்னென்னா ஃப்னாப்தலைன்னா என்ன, அந்த ஃப்னாப்தலைன் வந்து ஒரு நிறமற்ற சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்னாப்தலைன் ஒரு நிறமற்ற சேர்மம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்னாப்தலைன் ஒரு நிறமற்ற சேர்மம். ஃப்னாப்தலைன் வந்து ஆல்கஹாலோடு கலந்து நிறங்காட்டியாக பயன்படுது. இது வந்து அமிலக்கரைசலில் நிறமற்றதாக இருக்கும். ஃப்னாப்தலைன் அமிலத்தில் நிறமற்றது, காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாகும். ஃப்னாப்தலைன் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு, இது வந்து ஜஸ்ட் அது எல்லாமே ஒரு தாட்டி படிச்சுக்க வேண்டியது. நிறங்காட்டியை பார்த்திங்கன்னா நீல எப்படி மாற்றுது, நிறங்காட்டி வந்து நீல லிட்மஸால் அமிலக்கரைசலை சிவப்பாகவும் காரத்தில் நிறமற்றதாக மாட்டுது. அதே மாதிரி நிறங்காட்டி சிவப்பு லிட்மஸால் அமிலத்தில் நிறமற்றதாகவும், இப்போ அமிலம் வந்து சிவப்பாக தான் மாற்றும், நீளமாக மாற்றாது. ஸோ அதில் நிறமற்றதுன்னு அந்த இடத்துல வந்துடும். ஆனால் காரம் வந்து சிவப்பை வந்து நீளமாக தானே மாற்றும். அதனால் அது ஃப்னாப்தலைன் வந்து நிறமற்றதாக இருக்குது அமிலத்தில், அதுவே காரத்தில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்குது. மெத்தில் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சளாக மாறுது. இதுவும் ஜஸ்ட் ஒரு தாட்டி படிச்சுக்கோங்க. அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணி ஒரு கெஸ்ஸிங் வச்சு படிக்கிற அளவுக்கு இதெல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நினைவில் கொள்கை. இதுவும் அதே மாதிரி தான், நினைவில் கொள்கை. அமிலங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு தாட்டி கோத்ரூ பண்ணிக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது இம்பார்ட்டண்டானது எது அப்படின்னு பார்த்து இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தாட்டி படிச்சுக்கோங்க. அமிலம்னா என்ன, அல்கலின்ல என்ன, அந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அமிலம் வந்து ஒன்றோட அதுக்கு மேற்பட்ட இழப்பீச்சு செய்தை அணுக்களை கொண்டிருக்குது. அல்கலில்கள்லாம் நீரில் கரையும் காரங்கள் அல்கலில்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கனிம பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறனால புக் பேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இல்லை ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.